விஜய் சூர்யா சார் பற்றி சொல்லணுன்னா ஒரு ஒரு சீரியல் அளவுக்கு நிறைய சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நானும் அவரும் ஒரு 17 வருட நட்பு இருக்குது எனக்கு அவருக்கும். அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணேன், குஷி படத்தில் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலி விஜய் சாரோட நான் கத்தி வந்து 2வது படம் கிடையாது, எனக்கு 3வது படம். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எஸ்ஜே சூர்யா சார்கிட்ட. நான் சினிமாவில் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் எஸ்ஜே சூர்யா சார்கிட்ட தான். ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணுறது, அந்த கேரக்டருக்குன்னு ஒரு குணம் இருக்கும். இந்த கேரக்டர் ஒரு இன்னோசென்ட், அந்த பொண்ணு அப்படின்னா டோட்டாக இன்னோசென்ட் மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு ஒரு சென்சிட்டிவ், குஷியில் வந்து அந்த பொண்ணு சென்சிட்டிவ் அப்படின்னு இருந்ததுன்னா அது சென்சிட்டிவாகவே த்ரோட்டாக ஃபுல்லாகவே இருக்கும். இன்றைக்கும் நான் வந்து என்னோடய ஒவ்வொரு கேரக்டரும் பண்ணும்போது அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் சீனும் ஒவ்வொரு கேரக்டரையும் நான் உருவாக்குவேன். இசை அப்படிங்கிற இதை பற்றி சொல்லணுன்னா அது மியூசிக்காக அவர் மெனக்கட்டுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நானும் அவரும் காரில் போயிட்டுருப்போம், அவர் வண்டி ஓட்டிருப்பார், நான் பக்கத்தில் உக்காந்துருப்பேன். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது பாட ஆரம்பிச்சிருவார். பாடிட்டு வண்டிக்குள்ளே இருக்கிற சீடியெல்லாம் தேடுவார். நான் அப்போ சொல்லுவேன், ஹலோ சார் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க ஞாபகம் இருக்கட்டும், வண்டி வேற ஒருத்தர் ஓட்டுற மாதிரி நாங்கள் 2 பேர் பேசிட்டு வர மாதிரி அப்படி போயிட்டு இருப்பார். அப்போ ரோட்டில் ஆளுங்களாம் நிறைய பேர் வருவாங்க. அப்போ நான் கூட சொல்லுவேன், வந்து பாருங்கள் எத்தனை பேர் உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, அந்த நன்றியே இல்லாமல் போகிறானுங்க பாருங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட்டு மிஸ் ஆகிலாம் போவாங்க. பட் அவ்வளோ அந்த உலகத்தையே மறந்துடுவார், எல்லாத்தையும் மறந்து மொத்தமாக அந்த மியூசிக்கை பற்றி பாடுறது. எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் முத்து படம் ரிலீஸ் ஆன புதுசு. ஸோ அப்போ வந்து அந்த ஒருவன் ஒருவன் முதலாளி சாங் வந்து ஓடிட்டுருக்கோம். ஸோ அப்போ வந்து அந்த வாய்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு பாடுவார் அவர், ஒருவன் ஒருவன் முதலாளின்னு. நாங்கள் எல்லாமே ஃபுல்லாக பயங்கரமாக சிரிப்போம், ஏங்க மனசாட்சி இல்லைங்க, எஸ்பிபி வாய்ஸ் நீங்கள் பாடுறீங்களேங்க அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக பாடுவார். அது அந்த கான்ஃபிடென்ட் வந்து அப்படி பிடிக்கும். இது நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இது நடந்து கொஞ்சம் வருஷத்தில் அவர் ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்தில் சாங்கு சக்கரை இனிக்கிற சக்கரைன்னு அவருக்கு எஸ்பிபி சார் பாடினார். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப நிறைய விஷயம், ஒரு தன்னம்பிக்கை, ஹார்ட் ஒர்க்கு. நான் வந்து விஜய் சார்கிட்ட கூட சொன்னேன், சார் வந்து இந்த மாதிரி இசையில் வந்து நான் போயிருந்தேன், ஒரு 4-5 சீன் எனக்கு போட்டு காமிச்சார், பிரமாதமாக இருந்தது சார்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஆர்வம் அடக்க முடியாமல் அந்த சீனை சொல்லிட்டேன் அவர்கிட்ட. இந்த மாதிரி சொன்னேன். உடனே விஜய் சார் சொன்னார், ரொம்ப நாள் ஆச்சு ஒரு எஸ்ஜே சூர்யா படம் பார்க்கணுன்னு சொல்லி, எனக்கே ஆசையாக இருக்குன்னு சொன்னேன். எனக்கும் அது தோணிகிட்டே இருந்தது. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே, அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு எஸ்ஜே சூர்யா சார் படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு. நாங்கள் எங்களுக்குள்ளே பேசினதை விஜய் சாரும் சொன்னப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது.